Repco Home Finance, your dream home awaiting you. இந்த ஆட்சி புரிய வேண்டும். இந்த ஆட்சி கூடாது. மற்ற மாநிலங்களெல்லாம் எடுக்கும் போது நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றது, அப்ப வன்னியர் மீது உங்களுக்கு இருக்கிற வன்மம் தானே. நாங்களும் கலெக்டர் ஆகணும், நாங்களும் டாக்டர் ஆகணும், நாங்களும் இன்ஜினியர் ஆகணும், நாங்களும் எல்லா பதவிகளுக்கும் போகணும். யார் யாரோ எதையோ எல்லாவற்றையும் அவகரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உழைப்பது நாங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துரைமுருகன் பொதுச் செயலர் அவர் என்னவா இருந்துருவோம்? இப்போ துணை முதல்வராக இருந்திருக்கோம். திமுகவின் தியாகி உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி. நம்ம கையில நெய்யணும் நெய்யணும் நெய்யணும். நீங்க கையில வச்சுக்கிறது என்னங்க? வெண்ணைங்க. திமுகவுக்கு வன்னியர்கள் பாடம் போட்டவார்கள். நமக்கு வேண்டியது நானே எடுத்துக்கணும். வன்னியர்கள் மீது திமுகவுக்கு ஏன் இவ்வளவு இனவெறி? 55 ஆண்டுகளாக நீடிக்கும் அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த அநீதிக்கு முடிவு கட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு காத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி புரிய வேண்டும், இந்த ஆட்சி கூடாது என்று எவ்வளவுதான் ஒரு வாக்குக்கு 10,000 கொடுத்தாலும் சரி, 10,000 வாங்கிக் கொள்வார்களே தவிர சூரியனுக்கு, உதய சூரியனுக்கு ஓட்டு கிடைக்காது. அந்நிய சங்கத்தை 1980 நான் உருவாக்கினேன். இடஒதுக்கீடு 10.5 வென்றெடுத்தோம். எங்கே வென்றெடுத்தோம்? உச்ச நீதிமன்றத்தில். அதற்கு எதிராக ஏற்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் சென்றோம். உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது 10.5க்கு எதிராக. நாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம். 7 காரணங்களை சொன்னார்கள். அதில் 6 காரணங்கள் சரியானவை. ஒரே ஒரு காரணம், இறுதி வெற்றி பெறப்போவது நாங்கள் தான். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 10.5 பெறலாம் என்று அந்த 7வது தீர்ப்பு வழங்கி என்னுடன் 1000 நாட்கள் ஆகிவிட்டன. பார்க்கக்கூடாதவர்கள் எல்லாம் பார்த்தோம், போகாத இடத்திற்கெல்லாம் போனோம். சட்டமன்றத்திற்குள் போனோம். முதலமைச்சரை சந்தித்தோம். துணை முதலமைச்சர் இப்பொழுது இருக்கிறார். அவர் அந்த பிள்ளை எதிரிலே முதலமைச்சர் ஸ்டாலின், நான் எதிரிலே. 2 பேர் அவருக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் சொன்னோம். என்ன சொல்ல போன, அவருக்கு புரியும்படியாக சொன்னேன். அவருக்கு புரியுதோ புரியலையோ தெரியல. இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து என்று சொன்னால் அது எந்த வேலை இல்லை, அது மத்திய அரசினுடைய வேலை. தெலுங்கானாவில் எடுத்து கொண்டிருக்காங்க, பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க, ஒடிசாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்ப இன்னும் பல பேர் பல மாநிலங்கள் எடுத்து கொண்டிருக்காங்க. அப்போ நீங்க ஏன் எடுக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டா, அது எங்க வேலை இல்லை, மத்திய அரசு வேலை. அப்ப அவங்க எல்லாம் எடுத்தாங்களே, எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அது தப்புன்றது அந்த மாநிலங்களுடைய
உயர் நீதிமன்றம், அதே போன்று உச்ச நீதிமன்றத்திற்கு போனவர்கள் கூட அவர் தப்பு இல்லை, சரியாதான் இருக்கு, ஏதோ சரியாக எடுத்திருக்காங்க, சரியான உயர்த்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாராட்டினார். அந்த மாநிலங்கள் நீங்க எடுக்கலாம்னு இவ்வளவு மற்ற மாநிலங்கள் எல்லாம் எடுக்கும் போது நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றது, அப்ப வன்னியர் மீது உங்களுக்கு இருக்கிற வன்மம் தானே. அப்படி என்ன நாங்கள் செய்து விட்டோம்? உங்களுக்கு என்ன கேடு செய்து விட்டோம்? என்ன கேடு விளைவித்து விட்டோம்? பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், 55 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய வன்னியர் என வெறி யாருக்கு தொடங்கியது? திமுக. ஏனப்பா எங்கள் பேரில் இவ்வளவு கோபம்? உங்களுக்கு வாக்களிக்கிறோம், உங்களுக்கு சோறு கொடுக்கிறோம், உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உங்கள் துணியை துவைக்கிறோம், உங்களுக்கு காய்கறிகளை கையெழுத்து கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்கிறோம். இந்த மக்கள் தான் செய்கிறார்கள். களை வெட்டுவது இவர்கள் தான், நாற்று கொள்வதும் இவர்கள் தான், அண்டை வெட்டுவதும் இவர்கள் தான், ரோடு போடுவதும் இவர்கள் தான், எல்லா வேலைகளையும் கடினமான வேலைகளை எல்லாம் செய்வது இவர்கள் தான். அந்த காலத்தில் இடது கை பெருவிரல் ரேகை ஒரு ஊரிலே ஒரே ஒருவர்தான் படித்திருப்பார் வன்னியர்ல. ஏதாவது பத்திரம் மாட்டா இடது கை பெருவிரல் ரேகை, கைநாட்டு, அதுக்கு பேரு கைநாட்டு, கைநாட்டு வா என்று ஒரு காலத்திலே சொன்னார்கள். இப்பொழுது எங்க பிள்ளைங்க அவங்களுடைய பையன்கள்லாம் இன்னைக்கு படிக்க அலையுது, படிப்பை தேடி அலையுது. நாங்களும் கலெக்டர் ஆகணும், நாங்களும் டாக்டர் ஆகணும், நாங்களும் இன்ஜினியர் ஆகணும், நாங்களும் எல்லா பதவிகளுக்கும் போகணும். யார் யாரோ எதையோ எல்லாவற்றையும் அவகரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உழைப்பது நாங்கள், ஆனால் நீங்கள், நான் பாடுபடுவது நாங்கள். ஆனால் மற்றவர்கள் பதவிகளை இருக்கிறார்கள், சுகத்தை அனுபவிக்கிறார்கள். இது நியாயமா என்று இந்த மக்கள் கேட்கிறார்கள், வன்னிய மக்கள். ஆனால் இந்த வன்னிய மக்கள் செய்யற தப்பு என்னன்னா, தேர்தல் வந்ததும் அவன் எப்படி காட்டுவான், இன்னொரு எப்படி காட்டுவான், இன்னொரு எப்படி காட்டுவான், அவன் 1000 நான் 2000 கொடுக்கணும், இன்னொரு 3000 கொடுக்கணும்னா ஏமாந்துவான். விழிப்பு. ஆனால் இந்த தரம் நீ எதை காட்டினாலும் நடக்காது தம்பி, நீ எதை காட்டினாலும் நடக்காது. மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்காங்க, இளைஞர்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா 55 ஆண்டு காலமாக வன்னியர்கள் மேல இருக்கிற 55 ஆண்டு காலமாக வன்னியர்கள் மேல இருக்கின்ற அந்த வன்மம், வன்னியர்கள் அடிமட்டமாக ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது அடிமட்டமாக அவர்கள் வன்னியர்கள் என்ற சாதியே இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஆனந்த கூத்தாடுவார், ஆனந்த கூத்துவார். என்னையா வன்மம் என்ற 55 ஆண்டு காலமாக அந்த வன்னியர் இனவை, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுகவுக்கு விருப்பம் கிடையாது. திமுகவை வளர்த்தது யார்? வன்னியர் தான். 1957 முதல் தேர்தல், அப்பதான் முதல்ல தேர்தல் நிற்கிறாங்க. திமுக ஆட்சி தொடங்கி 15 இடத்துல வெற்றி பெற்றாங்க, 15 எம்எல்ஏக்கள் வர்றாங்க. அதுல 14 எம்எல்ஏக்கள், 15ல 14 எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதியில். இவர் மட்டும், கலைஞர் மட்டும் குளித்தலை நின்றார். குளித்தலைன்னு ஒரு தொகுதி, அப்போ துரைமுருகன் பொதுச் செயலர். அவர் என்னவா இருந்துருவணும்? இப்போ துணை முதல்வராக இருந்திருக்கும். ஏனென்றால் எல்லா தகுதிகளும் எல்லா திறமைகளும் அவருக்கு உண்டு, அவருக்கு உண்டு.
ஆனால் முதல்வராகவே இருந்திருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் துணை முதல்வராகவோ இருந்திருக்கணும். கலைஞருக்கும் அவருக்கும் உள்ள நட்பு துரைய பார்க்காம அவர் தூங்க மாட்டார். யாரு? கலைஞர். அதை நினைச்சுதான் துரைமுருகனும் சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் தேம்பி தேம்பி அழுதார். அரை மணி நேரம் அழுதார் தேம்பி தேம்பி. அவருக்கு கொடுக்கல, அவரை முந்திக் கொண்டு திமுகவின் தியாகி உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி. 2000 3000 பேர், 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருக்காங்க நம்ம கிட்ட, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அவங்கள வச்சு ஒரே மாசத்துல கணக்கெடுக்கலாம். ஒரு 500 கோடி ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். நம்ம கையில வெண்ணையை வச்சுன்னு நெய் வேணும் நீங்க கையில வச்சுக்கிறது என்னங்க? வெண்ணைங்க. கையில வச்சுக்கிறது வெண்ணையை வச்சுக்கிறது, நெய் அலைங்கன்னு எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவோம். நான் கையில வெண்ணமா வச்சுக்கிறேன், நெய் அலைகிறேன். எனக்கு இது என்னமோ ஆயிப்போச்சு, ஆயிப்போச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கலந்த ஆட்சியில் பாமக நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து 1/12/2020 அன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக குழுவினரை அழைத்து தமிழக அரசு பேச்சு நடத்தியது. அதைத் தொடர்ந்து சாதி வகை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி குணசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தை செயல்படாமல் முடக்கியது யாரப்பா? சொல்லங்கப்பா, யாரங்கப்பா? அது எந்த அரசப்பா? திமுக. சரியாத்தான் தான் சொல்றீங்க. கால நீட்டிப்பு வழங்காததால் அந்த ஆணையம் காலாவதி ஆகிவிட்டது. கால நீட்டிப்பு வழங்காததால் குலசேகரன் ஆணையம் காலாவதி ஆகிவிட்டது. திமுகவுக்கு வன்னியர்கள் பாடம் போட்டுவார்கள். போட்டுவீங்களா? எல்லாரும் போய் சொல்லுங்க ஊர்ல. அதுல திமுக வன்னியர், திமுக வன்னியர்கள், அப்ப கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் கொஞ்சம் போய் காதுல செவ்வளவு காது கிட்ட போய் சொல்லுங்க. இது மாம்பழத்துக்கு சொல்லணும். இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். செவலங்காதுல சங்கூதுற மாதிரி இப்ப ஊதணும். செவலனுக்கும் கேட்கணும், கேட்க வைப்போம். ஏன்னா அவனுக்குள்ள அவன் பேர பேச்செல்லாம் பாதிக்கப்பட்டது. அதுங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே. எல்லாத்தையும் கொள்ளாடிச்சுன்னு போறாங்க. யாரும் நாங்க கேட்கறத 10.5 தாங்க, ரொம்ப அதிகமா கேட்கறோம். சாலை மறியல் போராட்டம் தியாகிகள் பூமி. இது நாம பேசுறோமே, இது தியாகிகள் வாழ்ந்த பூமி. அவர்களுடைய பேரன் பேச்சுகள் எல்லாம் படிக்கணுன்றதுக்காக தான் அந்த காலத்துல அவங்க போராடினாங்க, அவன் போராடினா எல்லாம் பண்ணோம். இந்த தியாகிகள் 2001ஆம் ஆண்டு பாலங்கள் கட்டியதில் ஊழல் செய்ததாக கலைஞர் கைது செய்யப்பட்டார். அவரை நள்ளிரவில் தரதரன்னு இழுத்து வந்து சென்ட்ரல் ஜெயில அடைக்கிறாங்க. அப்போது நான் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தேன். திமுக கூட்டணியில் இல்லை அப்பொழுது. இப்போது திமுகவுக்கு நெருக்கமாக காட்டிக்கொள்ளும் வீரமணி கலைஞர் கைது செய்யப்பட்டது சரியான செயல்தான் என்று சொன்னார். யார் சொன்னது? வீரமணி.
ஆனால் நான் தான் அதிமுகவோடு கூட்டணி, அதிமுகவோடு நம்ம வச்சு போடுறோம். நான் தான் கலைஞரை கைது செய்ததை கடுமையாக கண்டித்தேன். அதோட விட்டோமா, என் காலில் பின்னால ஒரு நாற்காலி எடுத்து போட்டுக்கணும் டிக்கில, நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனேன். இல்லை இதெல்லாம் பார்க்க முடியாது, அனுமதி வாங்காம பார்க்க முடியாது. நீ அனுமதி கொடுக்குறியா? நாற்காலியோட வந்திருக்கிறேன், இங்கேயே உண்ணாங்குளத்தை இருக்கட்டுமா வெளியில? ஐயோ நீங்க செய்வீங்க, உள்ள போய் போங்க போங்கன்னு திறந்து விட்டோம். கலைஞரை பார்த்தேன். அப்ப என்னை பார்த்ததும் இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது, இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது. என்ன நடந்தது? அவரோட கூட்டணி சேரலையா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால இந்த மாதிரி நடந்து போச்சு. கூட்டணி அப்ப நம்ம திமுக கூட்டணியில இருக்கிறோம். அதுல பேசும்போது நான் சொன்னேன், உங்கள் சுமையை குறைக்க உங்கள் மகன் ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று அந்த பிரமாணமான பொதுக்கூட்டம் எல்லா சர்வ கட்சி நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் உட்கார்ந்தாங்க. நான் சொன்னேன், துணை முதலமைச்சராக ஆக்குங்க, உங்க முதல் கொஞ்சம் குறைங்க, ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்குங்க. அதை ஏற்றுதான் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். பல நேரம் ஸ்டாலின் கிட்ட சொன்னேன், நான் சொல்லிதான் அப்பா, ஆமாம்மா நீங்க சொல்லிதான் என்னுடைய என்ன துணை அப்பாவா செய்தார். இப்ப நாம எதுக்காக இங்க கூடி இருக்கிறோம்? 10.5 ஸ்டாலின் கிட்டயோ அல்லது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கிட்டயோ நம்ம வாங்க முடியாது. இந்த திராவிட மாடல் அரசு நீடிக்காது. அதனால நமக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கணும், எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரையும் வாழ வைப்போம், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் வீடு கட்டணும், எல்லாரும் கார்ல போகணும், எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் எல்லாருடைய பிள்ளைகளும் நல்ல உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகணும். நான் வன்னியரை மட்டும் சொல்லலை, எல்லாம் மற்ற நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் போராட்டத்தை ஒரு நிறைவுபடுத்துறோம். 1000 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் நிறைவுபடுத்துறது. அதனால ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேஸ்டா தமிழ்ல சொல்லணும்னா தேவையில்லை. ஆள் சொல்லிட்டோம், பார்ப்போம். நன்றி, வணக்கம். Repco Home Finance, your dream home awaiting you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.